தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய வடபாதி கிராமத்திலேருந்து வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமும் கூட. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மருமகன் சொல்கிறத விட எங்களுக்கு பையன் தான் நான் சொல்லணும். அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு சொல்லுவேன், நல்ல ஒரு மனிதர்னு சொல்லலாம். மெயினாக வெரி கிரேட், அவ்வளோதான் நாங்கள் சொல்லலாம். வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக மெயின்டைன் பண்ணுவார். ஹெல்பிங் மெயின்டைங்கிறது அவர் மாதிரி நீங்கள் யார்ட்டையும் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, எதுவுமே கண்ட்ரோல் பண்ணி கேட்காது, இருக்கிறத குடும்பம். அதோட ப்ளஸ் பாயிண்டே அதான் எனக்கு பிடிச்சது. ரொம்ப யதார்த்தமானவங்க, ரொம்ப ஆக்ஷன்னா பண்ண மாட்டாங்க, எப்போதுமே டவுன் டு எர்த்தாக இருப்பாப்புல. அது ஒரு பிஸ்னஸ் மெக்னட்டிக்னு சொல்லலாம். அவர் தன்னோட வாழ்க்கையில் அந்த படிப்பு கஷ்டப்பட்டு முடித்து தன்னால் ஒரு முயற்சியினால் அவன் முன்னேறினவன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த வடபாதி கிராமத்தில் பிறந்தவர். ஆரம்ப பள்ளியினை திருத்துறைப்பூண்டியில் முடித்து மேல்நிலைப் பள்ளி படிப்பினை ஆயக்காரன் புலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். தனது கல்லூரி படிப்பினை தஞ்சாவூர் மருது பாண்டியர் கல்லூரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்து படித்தார். படித்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்றாலும் தனது தொலைநோக்கு பார்வையால் எதிர்காலத்தில் செல்போன்களுக்கு ஏற்பட போகும் வளர்ச்சியினை உணர்ந்து மேலும் 6 மாதங்கள் செல்போன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட படிப்பினை கோவையில் சென்று படித்தார். அதனை முடித்து திருத்துறைப்பூண்டியில் மொபைல் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தார். சிறிய ஊராக இருந்ததால் உடனடியாக வளர்ச்சி ஏற்படவில்லை. இந்த சூழலில் தனது தங்கை மூலம் அவருக்கு சிங்கப்பூரில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. சிங்கப்பூர் வந்த அவர் தொடர்ந்து 2 வருடங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டரில் வேலை செய்து அனுபவம் பெற்று முதலில் ஒரு சிறிய இடத்தில் கடையை திறந்து நடத்தி வருகிறார். அயராத உழைப்பால் அடுத்த 2 வருடங்களில் தனது கடையை பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறார். இவர் வாடிக்கையாளர்களிடம் நடந்து கொள்ளும் விதமும் தேவை அறிந்து தொழிலில் செய்யும் மாற்றங்களாலும் அவரது தொழில் மேலும் வளர்ச்சி அடைந்து இன்று 2 பெரிய செல்போன் கடைகளை நிறுவி சிங்கப்பூர் யூனிவர்சல் என்று அனைத்து மக்களின் மனதிலும் இடம் பிடித்து வெற்றி தமிழராய் வலம் வந்து கொண்டிருக்கிறார் திரு சுதன். நான் பிறந்தது திருத்துறைப்பூண்டி வடபாதி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து என் சொந்த ஊர் இருக்குது கிராமம். அங்கே தான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே. கல்வி வந்து ஆயக்கிராமம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் ஸ்கூல் படிப்பு முடித்தேன். காலேஜ் வந்து மருது பாண்டியர் காலேஜ் தான் படித்தது தஞ்சாவூரில். அப்போ வந்து 3 இயர்ஸ் ஓப்பனிங் ஸ்டேஜ் மருது பாண்டியர் காலேஜ். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கோர்ஸ் எடுத்து ஐடியில் ஃபேமஸ் ஆனிச்சு. அந்த டயத்தில் பிசிஏ ஃபஸ்ட்டு இயரு அந்த 2000 அந்த கோர்ஸ் லான்ச் ஆனிச்சு. அதில் அந்த கோர்ஸ் எடுத்து பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. காலேஜ் லைஃப் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியாக லைஃபு. லாஸ்ட்டு பெஞ்ச் ரோன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னா என் ஹைட்டுக்கு வந்து லாஸ்ட்டு பெஞ்சு ரோ தான் கிடச்சிச்சு. அதில் ஒரு செட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சிச்சு. இருந்தாலும் பாஸ் ஆகிற அளவுக்கு படித்தேன். பாஸ் ஆகி
அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன், திருச்சியில் பண்ணி முடித்தேன். அதையும் நான் வந்து 2003 டிகிரி முடித்தேன். 2003 வந்து எங்கள் ஊரில் திருத்துறைப்பூண்டியில் இந்த ஏர்செல் டவர் அப்போ தான் வந்து லான்ச் ஆகுது. ரிலையன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஏர்செல்லில் வந்து டவர் வருது. அதை பற்றி அப்போ அந்தளவுக்கு நம்ம ஊரில் விழிப்புணர்வு இல்லை, மொபைல் சம்மந்தமாக, சர்வீஸு சம்மந்தமாக. அதுக்கப்புறம் நான் தஞ்சாவூரில் ஒரு வாட்டி ஃப்ரெண்டு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த ஷாப்பில் நல்ல க்ரௌடு. சரி, நம்ம ஊரில் வந்து அது இல்லைங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது செய்வோம், நம்ம ஊரில் சொந்தமாக ஒரு கடை திறந்து பண்ணி சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் செய்வோன்ட்டு மொபைல் சர்வீஸ் நான் கோயம்புத்தூரில் போய் ஒரு 6 மந்த்து ட்ரைனிங் பண்ணேன். ட்ரைனிங் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஊரில் அப்போயே இடம் பார்த்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருந்தேன். பிஸ்னஸ் வந்து நல்லா தான் போணுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதனால தொழிலை வந்து என்னால் பார்க்க முடியல சுத்தமாக. அங்கே நம்மளுடைய மொபைல் சர்வீஸு இதுமாரி சுலவாக இருந்ததுனால அம்மா எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. ஃபேமிலியே வந்து ஒரு கடை வச்சு நல்லா பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த உணர்வு எனக்கு தெரியலை. போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பேசிகிட்டு இருக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு தாட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய தங்கச்சி வந்து சிங்கப்பூருக்கு வந்து மேரேஜ் பண்ணிச்சு வந்தாங்க. சிங்கப்பூரில் மொபைல் சர்வீஸ் நல்லா வாண்டடாக இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷன் கிடச்சா உடனே இங்கே வந்து சிங்கப்பூர் வந்து பாஸ் 2 பாஸ் இருக்குது, எஸ் பாஸ், இபின்னு. அந்த பாஸ் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது சிஸ்டர் மூலியமாக அங்கே சிங்கப்பூர் நான் வந்தேன். வந்த இடத்துல நான் 2 3 இடத்துக்கு இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போனபோது டெல்னப் ஸ்ட்ரீட்டில் மொபைல் சென்டரில் சர்வீஸ்க்கு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த அன்வர் அண்டு ஜமான் அவர் என்னோடய ஓனர்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அங்கே சர்வீஸ்லேயே இருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸு. அப்போ உங்களுக்கு வந்து எல்லா இண்டியன்ஸு நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்க தான் சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமாக யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளவங்க அதிகம் சிங்கப்பூர்லன்ட்டு. நாமும் அந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எல்லா பழக்க வழக்கம் தெரிஞ்சவங்க ரொம்ப. என்னோடய ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு எல்லாருக்குமே. இப்போ ஊரில் இருந்ததோ இது வந்து தொழில் செய்யணும், முன்னேறணும், அந்த தாட் வந்து எனக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே கிடச்சிச்சு. 2 இயர்ஸுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு இடம் கிடச்சிச்சு எனக்கு. அப்போ மொபைல் சேல்ஸும் மொபைல் சர்வீஸும் வச்சேன். அதில் திறந்த அன்னையிலேருந்து நல்ல ரெஸ்பான்சிபிள் கிடச்சிச்சு எனக்கு, நல்ல க்ரௌடு. சிங்கப்பூர் மார்க்கெட்டில் 2008 சர்வீஸ் சென்டர் இல்லை, அந்த செராங்கனோட்டில் ஷாப்பும் இல்லை. அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழித்து ஒரு பெரிய ஷாப்பாக ரெண்டலுக்கு எடுத்து அதில் வந்து என்னோடய பிஸ்னஸை பெருசாக கண்டினியூ பண்ணேன். நம்ம இந்தியன் பீப்புள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. நான் கடை ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா காலைல 10 மணிக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு 13 ஹவர்ஸ் வந்து நின்று ஒர்க் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை. அந்த ஃபோன் கவுண்டர் உள்ளே நின்றுக்கிட்டே அந்த இதுவில் தான் நீங்கள் வாக் பண்ண முடியும். சாப்பாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி கடைக்கு வந்து நின்றுக்கிட்டே சாப்பிட்ற சூழ்நிலை. அப்போ 2 வருஷமாக கடை வந்து நம்ம லீவ் விடாமல் கண்டினியூவாக வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிகிற மாரி கொண்டு வந்தோம். ஊருக்கு போனாலும் 1 மாதம் 15 நாள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும், அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கடையில் முன்னேற்றம். அதுக்கப்புறம் மொபைல் அக்சசரிஸ் வந்து சைனாலேருந்து இறக்கி மொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து கடை வந்து ஒரு 5 கடை ஆச்சு. அந்த லிட்டில் இந்தியா பகுதியில், சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதி, இந்தியன் பகுதி. அந்த 5 கடைக்கும் மொபைல் ஸ்பேர் கொடுக்குறது, ஃபோன் அடித்து கூப்பிட்ட உடனே ஸ்பாட்டில் கொடுத்து சர்வீஸ்க்கு கொடுக்குறது. அப்போ கடை சர்வீஸு ஃபோன் கடை எல்லாமே வந்துட்டு இருந்த டைம். அப்படி கொடுக்கும்போது நம்ம ஷாப்ட்டு டெலிவரி பண்ணி செய்யும் போது நம்மளை தெரியவிட்டு நல்லா மொபைல் அக்சசரிஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இது சின்னதாக ஒரு இடம் பார்த்து செய்வோன்ட்டு என் தங்கச்சி வீட்டுக்கார் என்னோடய அத்தான்ட்ட வந்து சொன்னோன்னா அவர் சப்போர்ட்டில் நானும் அவரும் சேர்ந்து அங்கே ஒரு சின்ன கடையாக வந்து ஆரம்பித்து மொபைல் சர்வீஸு, மொபைல் ஸ்பேர்ஸு, அக்சசரிஸ், ஃபோன் எல்லாமே வச்சுருந்தோம். மொபைல் சேல்ஸு நல்லா போயிட்டு இருந்துச்சு. நம்ம 6 மாதத்துலேயே எனக்கு வந்து நல்ல க்ரௌடு சேர்ந்ததுனால செராங் ரோட்டில் பெரிய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பிராண்டட் அப்படிங்கிற மாரி சிங்கப்பூரில் உருவாக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த இடத்துலையும் என்னோடய கடையில், அந்த கடையில் பார்த்திங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு.
சரி கஸ்டமர் வந்து சண்டேலாம் பார்த்தா க்ரௌடு ஃபுல்லாக உள்ளே வர முடியாத அளவுக்கு க்ரௌடு உள்ளே வராமல் சிலவங்க திரும்புகிற மாரி சூழ்நிலையாக ஏற்பட்டுச்சு. அதனால ஒரு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிரோன்ட்டு ஒரு பெரிய ஷாப்பாக எடுத்து நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு அதை தொடங்கினோம். இப்போ சிங்கப்பூரில் வந்து என் பிராண்டை வந்து சிங்கப்பூர் யூனிவர்சல்னு ஒரு பிராண்டை நான் கொண்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு பெருமையான விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்த கடை எனக்கு வந்து ஆரம்பித்து மறுபடியும் புதிய கடை வந்து ஆரம்பித்தோன்னே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆளாக இருந்து போய் பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் இது நம்பிக்கை யார் இது பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது என்னோடய காலேஜ் ஸ்கூல்மேட்டு சேர்ந்து வந்த துரையரசன் என்னோடய ஃப்ரெண்டை வந்து இன்சார்ஜாக பார்த்துக்கணுன்ட்டு ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஊரில் என்னோடய அப்பாவோட பிறந்த 5 பேர் எல்லாருமே வந்து அந்த டயத்தில் வருமானங்கள் விவசாயம் கொஞ்சம் குறைஞ்சதுனால எல்லாம் பசங்கள் எல்லாம் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல என்னோடய சித்தா பையன் பெரியவ பையன் எல்லாருமே என் ஊர்லேருந்து எல்லாம் அழைச்சதுல எனக்கு கொஞ்சம் பெருமையும் கூட. ஊரில் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. என்னோடய கிராமத்துலேருந்து கொண்டு வந்த எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் வந்திருக்குறாங்க. நானும் அடிப்படையிலேருந்து வந்ததுனால என்னோடய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஃபோனு விற்றாவே ஒரு இன்சென்டிவ் அதேமாரி ஸ்கீமை வந்து நான் இப்போ கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோனை வந்து ஆர்வம் விற்கிறது, கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணுறது, இதுமாரி தொழில் நுணுக்கங்களை வந்து அதில் நான் மீட்டிங்கில் சொல்லுவேன். அதேமாரி அவங்களும் இன்சென்டிவ் வந்து எடுக்கிறதுனால அவங்களும் கஸ்டமரை நல்லா கவர் பண்ணி செய்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர் யூனிவர்சல் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்சிபிள் நல்லாயிருக்கு. என்னோட பிறந்தது வந்து அண்ணன் ஒருத்தர், தங்கச்சி தான் இப்போ சிங்கப்பூரில் திரும்ப ஊரில் வந்து அண்ணன் வந்து விவசாயம் கான்ட்ராக்டு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காப்புல. இந்த நிலைமையில் எங்களுக்கு வந்து நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது அப்பாவுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக்குன்ட்டு உடம்பு சரியாக சூழ்நிலை அமைஞ்சிட்டு டக்குன்னு நான் ஒரு 10th படிக்கிற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தான் சரி நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆர்வம் ஏற்பட்டுச்சு. முழுமையாக வந்து வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அம்மா தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆச்சு. அம்மா வந்து அப்பா உடம்பு சரியில்லாம் வீட்டில் இருந்த உடனே அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாம் பணிவிடை செய்கிறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறது, எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டத்தை எங்கள் அம்மா வந்து அனுபவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வருமானம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு நமக்கு. விவசாயம் வருஷத்தில் ஒரு முறை இருந்தாலும் டெய்லி நமக்கு வந்து அம்மா வந்து வீட்டில் பால் கறந்து தான் என்னை முழுமையாக வந்து படிக்க வச்சாங்க. அது வந்து நான் உணர்ந்து காலேஜ் போனால் காலேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து டெய்லி உணர முடியாது. டெய்லி எங்கள் அம்மா எனக்கு வந்து கால் பண்ணி எல்லா செய்தியை சொல்கிறது, இப்படி படிங்கன்னு டெய்லி என்னோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதேமாரி வந்து எல்லாருமே வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து என்ன கஷ்டம் சூழ்நிலை அந்த டயத்தில் சொன்னால் பையன் அந்த காலேஜ் படித்தாலும் எந்த மாதிரி வேறு வழிக்கு போகாமல் கல்வியிலே சிந்தனை இருக்கிற மாரி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. எனக்கு திருமணம் செய்யணுன்ட்டு அம்மா முடிவு பண்ணி ஊரில் வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன தங்கச்சி சிஸ்டர் இங்கே சிங்கப்பூரில் வந்து அவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பில்டிங்லேயே ஒரு ஃபேமிலியாக அவங்கள தங்கச்சியோட பழகிட்டு இருந்தாங்க. தங்கச்சி வந்து அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தங்கச்சி, இந்த பொண்ணு வந்து இந்த அண்ணனுக்கு வந்து பொருத்தமான இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ தங்கச்சி வந்து இப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க வீட்லேயும் ஏன்னா தொழில் செய்கிறத பற்றி எல்லாம் விசாரித்தாங்க. பக்கத்தில் சத்யா ஜுவல்லரி என்னோடய பக்கத்து நியரஸ்ட்டு ஷாப்பு. அவர் வந்து ரெக்கமெண்டாக பையன் வந்து இங்கே பிஸ்னஸ் செய்யணும். அவர் என்னோடய அடிப்படையிலேருந்து உள்ளது எல்லாமே அவர் ஜுவல்லரிக்கு தெரியும். அவர் தலைமையில் திருமணம் 2013 மார்ச் 18 சிங்கப்பூரில் திருமணம் நடந்தது. தொழிலில் வந்து அதிகப்படியான முன்னேற்றத்தை வந்து நான் பார்த்தேன் என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம். திருமணத்துக்கு அப்புறம் தான் எப்படி நம்மளோட நிலைமை என்ன, நம்மளோட சேமிப்பு என்ன, எப்படியும் ஒரு நேர்கோட்டில் போகிறதுக்கான ஒரு லைனை கிடைச்ச மாரி எனக்கு வந்து அமைஞ்சிச்சு என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான். காலைல 10 மணிக்கு போனாங்கன்னா கடைக்கு 12 மணி 1 மணி ஆகும் அவங்க வரத்துக்கு. ரொம்ப சாமி பக்தி அதிகம், நிறைய அன்னதானம் அதெல்லாம் அதிகமாக செய்வாங்க கோயிலுக்கு போனால். ரொம்ப ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நல்லா எதிர்கொள்வாங்க. எந்த
பேசிக்கலாக வந்து ஒரு பிஸ்னஸ்னாலே வந்து அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அந்த ஃபெயிலியரையும் இருந்தால் கூட அதை வந்து முன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க. எப்போதுமே யோசனையில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கு ஒரு திங்கிங், என்னென்ன செய்யலாம், என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் நெக்ஸ்ட், பிஸ்னஸ் வைஸ் வந்து இன்னும் எப்படி நம்மளோட ஷாப்பை வந்து இன்னும் வந்து பப்ளிசிட்டி பண்ணலாம், அதெல்லாம் நல்ல டேலண்ட் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட பிடிச்ச கேரக்டர் வந்து ரொம்ப எப்போதுமே ஒரு கஸ்டமர்ஸ் வந்தால் கூட அவங்க மேலோ கீழே எப்படி இருக்காங்களோ கிடையாது. அவங்ககிட்ட எப்போதுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க. சுதன் அவர்கள் இந்த பள்ளியில் தான் படித்தான். அமைதியானவன். அவனுடைய இந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அவனுடைய திறமை தான் காரணம். எந்த தொழிலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு இருக்குது. அமைதியான முறையில் சிறப்பாக செய்யக்கூடியவன். அதுதான் எங்களுக்கு ஒரு பெருமை. உழைப்பால் உயர்ந்தவருங்கிறது மிஸ்டர் சுதன் தான். என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட வந்து இன்றைக்கி ஒரு முதலாளியும் சொல்லணும். அவரை என்னோடய முதலாளி அவர். உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன் சொன்னால் என்னோடய கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோடய ரோல் மாடலாக நான் வச்சுருக்கேன் அவரை. என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னோடய ரோல் மாடலாக வச்சுருக்கேன் அவரை. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் இருக்கும்போதுமே இவருக்கு மொபைல் ஃபோனில் தான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். அப்போயே திருத்துறைப்பூண்டியில் வந்து PRS சர்வீஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இருந்து தான் இன்றைக்கி ஒரு முதலாளியாக இருக்கார். அதனால் என்றைக்குமே அவர் ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது ஒரு அளப்பெரியது. நல்ல முதலாளிக்கு வந்து ஒரு நல்ல தொழிலாளி கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளிக்கு வந்து ஒரு நல்ல முதலாளி கிடைக்க மாட்டாங்க. இப்படிங்கிறது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த முதலாளி, நாங்களும் அவருக்கு ஒரு சிறந்த தொழிலாளியாக இருக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சுதனை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். அவர் நண்பரை விட எனக்கு வணிக ரீதியாக அவர் தெரியும். அவரோட அணுகுமுறைகள், அதிகமான கஸ்டமர் ஈர்க்கிற தன்மை, கடின உழைப்பு, நேரத்துக்கு கடை வந்து திறக்கிறது, கடையை லேட்டாக அடைக்கிறது. அதனால் அவரோட வந்து ஒரு கடின உழைப்பை தான் அவர் இந்த அளவு கொண்டுட்டு வந்திருக்குன்னா நான் முழுமையாக நம்புகிறேன். பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் தொழிலையும் குடும்பத்தையும் சரிசமமாக கவனித்துக் கொள்வதில் தவறுவது உண்டு. வெகு சிலரே இரண்டிலும் சிறப்பாக செயல்படுவர். அந்த வெகு சிலரில் சுதனும் ஒருவர். திரு சுதன் அவர்கள் தனது வேலையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் தனது குடும்பத்தினரை கவனிக்க தவறுவதில்லை. இந்தியாவில் இருக்கும் தனது தாய், தந்தை, அண்ணன் மற்றும் அனைத்து உறவினர்கள் முதல் சிங்கப்பூரில் இருக்கும் அனைவருக்கும் தனது நேரத்தை ஒதுக்கி அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துள்ளார். இந்த வெற்றி தமிழரிடம் நாம் கண்டதே ஒருவரையும் விட்டுக் கொடுக்காமல் தனது தொழிலில் வெற்றி கொடி கட்டும் திறமைதான். உழைப்பு தான். அதையும் பேச மாட்டாங்க. நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. பொழுதுக்கும் படிக்க மாட்டார். புக்கை எடுத்து டக்குன்னு பார்த்து டக்குன்னு எழுதி பாஸ் ஆகி வந்துடுவார். அது அதிகம் படித்து நாங்கள் பார்த்துருக்கோம். லீவு நாள் தீபாவளி டயத்தை வெடிகை வச்சு வெடிகை வியாபாரம் பண்ணுவார். வீட்டு வாசலுக்கு சும்மா வெடிகை வாங்கி வச்சு வெடி வெடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வெடி வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். கொஞ்சம் வெடி வச்சு பிடிச்ச விஷயம் நாங்கள் எது கேட்டாலும் செய்வார். அதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். எது கேட்டாங்க உடனே டக்குன்னு செஞ்சுவார். பிள்ளைங்க மாதிரி வந்து தங்கச்சி புகை, அண்ணன் புகைன்னா பார்க்க மாட்டார். எல்லாருமே தான் புகை மாதிரி பார்த்து பிள்ளைங்க என்ன செய்யணுமோ அவரே செஞ்சுவார். சுதனோட அம்மானா வணக்கம் நடக்கும். எல்லாம் சாதாரண பிள்ளைகிட்ட சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்ததாங்க தான். பிள்ளை அவங்க அப்பாவுக்கு உடம்பு 95 முடியாமல் போன பிறகு பிள்ளைங்களோட ஒத்துழைப்புலையும் என்னோட தைரியத்துலேயும் தான் ஐயோ அவங்க அப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லாத அளவுக்கு ஓட்டிட்டோம். இறைவனோட அனுகிரகம் எனக்கு அதிகம். மாடுகறந்து தான் குடும்பம் பண்ணதே. தாத்தா கொடுத்த சொத்து இந்த வீடு நிலமெல்லாம் இருந்தது. யார்ட்டையும் போய் 10 ரூபா கடன் வாங்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. நான் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டை விட்டு வெளில போகாமல் இருந்து என் பிள்ளைங்கள கௌரவமாக வளர்த்தேன். நல்ல மனசு வந்து இந்த சின்னவனுக்கு யாருக்கும் செய்யணும் போகணும் தன்னக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டான். ஒரு ஃபேன் நான் போய் ஏண்டா தம்பி இன்னும் 2 ஃபேன் எடுத்து போட்டுக்கிட்டான்னா உன்னை பாஸுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே இப்படி போறியன்னா ஒரு வெள்ளை சட்டை ஒரு ஃபேண்ட்டு அவ்வளோதான். தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டான். எப்பயும் போல தான் சுதன்கிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. சிங்கப்பூரில் போனாலும் என்னை இதே மாதிரி தான் டீல் பண்ணி வச்சுருக்கோம். இந்தியா வந்தாலும் இதே மாதிரி தான். அம்மானா பிடிக்கும் அதுக்கு. தம்பி அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவழைச்சி நல்ல முறையில் ஒரு தனி நிர்வாகத்தை அவனிடம் ஒப்படைத்து நல்ல முறையில் வளர்த்து கொண்டு மென்மேலும் வளர செய்து எங்களை பெருமையடைய செய்திருக்கின்றார் சுதன் அவர்கள். தான் வளர்ச்சி மட்டும் விரும்பாமல் தன் கூட பிறந்த சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள், மாமா வரைக்குமே நல்ல முறையில் கவனித்து கொண்டு நல்ல பாசத்துடனும் நல்ல திறமையுடனும்
எனது மகன்களை வளர்த்து கொண்டு வருகின்றார். கடந்த கஜா புயலின் போது ஊருக்கு இதற்காகவே வந்து தொடர்ந்து ஒரு வாரம் சமையல் மாஸ்டரை வைத்து சமையல் செய்து அனைவருக்கும் உணவு கொடுத்து மட்டுமல்லாமல் வீடு வீடாக தேவையான பொருட்களையும் கொடுத்தார். 4 குழந்தை, 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை எல்லாம் படிக்க வச்சுட்ருக்கோம். இந்த படிப்புக்கு காரணம் கூட இந்த சுதன் மதன் அவங்கள உதவினால் எல்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைவா. பேசிக்கலாக வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட், ஒரு நல்ல தந்தை, நம்மளோட வந்து வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சாட்டர்டேஸ் ஒன்லி நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களை வெளில கூப்பிட்டு போகிறது, என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான மோட்டிவேஷன் அதிகம் கொடுப்பாங்க பசங்களுக்கும். சுதன் வந்து என்னோடய சின்ன மருமகன், ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அவங்கள்ட்ட யாரும் பெரியவங்கள்ட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க. சொந்தமாக இது வரைக்கும் அவங்க காலிலே நின்று அவங்களே சொந்தமாக உழைச்சி தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஆனால் பெரியவங்க யார் எந்த ஒரு அட்வைஸ் சொன்னாலும் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவங்கள்ட்ட. இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுனா போக மாட்டாங்க. இப்போ நேரம் ஆகிட்டுன்னு கிளம்புனா கூட தம்பி பரவாயில்ல சாப்பிட்டு போங்கன்னா நம்ம சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. எங்களை வந்து ஒரு தாய் தகப்ப மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட திரு சுதன் அவர்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற சிந்தனையிலும் நம்பிக்கை கொண்டவர். கோவில்களில் அன்னதானம், தன்னை நாடி வருபவர்களுக்கு உதவிகளையும் மற்றும் தமிழகத்தை கஜா புயல் தாக்கிய சமயத்தில் தனது சொந்த ஊரை சார்ந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் தக்க சமயத்தில் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார். இப்போக்கி என் பிள்ளைங்க ஒரு நியாயமான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கான். அது நீடிச்சு இருக்கணும். அதான் என்னோட வேண்டுதல். கொடுத்தது கூட போதும், இன்னும் அது வேணும் இது வேணும்லாம் நான் கேட்கலது சாமிகிட்ட. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது நீடிச்சு இருக்கணும். அதுங்க சீக்குமுனி இல்லாமல் ஒற்றுமையாக சமுதாயத்தில் இந்த நல்ல பேரோட நடமாடணும். இதுதான் என்னோட வேண்டுதல். எனக்கு வந்து இப்போ 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு பிறந்து 8 மாதம் ஆகுது. 2 பையனும் இப்போ வந்து ஸ்கூல் போகிற வயசு, ஒருத்தர் வந்து 5 வயசு ஆகுது, ஸ்கூல் போயிட்டுருக்காரு. எல்லாத்தையுமே இந்த ஒய்ஃப் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதனால் நான் வந்து என் தொழிலை வந்து முழு கவனம் செலுத்தி பார்க்க அமைஞ்சிட்ருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மாமனார் வந்து சிங்கப்பூரில் கந்தசாமின்ட்டு அவங்களும் இங்கே தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க. என்னோடய மாமியார் வந்து ஒய்ஃபோட அம்மா வந்து நீலாவதி, அவங்களும் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. மாமனார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அவங்க வந்து எல்லா இதுவும் வந்து எனக்கு அவசியம் பார்த்துப்பாங்க. குழந்தைங்களை பார்த்துறது வந்து மாமியார் வந்து எங்கள் அம்மா மாரி, குழந்தைங்க வந்து பார்த்துறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அந்த 3 மாதம் 4 மாதத்தில் வந்து இங்கே யாருமே வந்து பெரியவங்க இருந்தால் தான் வளர்க்க முடியும். அதை வந்து எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து எனக்கு அமைச்சு வந்து ரொம்ப சந்தோஷமும் எனக்கு ஒரு பெரிய உதவியாக நினைக்கிறேன். மொபைல் லைனில் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு எப்படி காரணம் கேட்டிங்கன்னா, மொபைல் ஆரம்பத்தில் நம்ம அது அடிப்படையிலேருந்து வந்துடுறோம். பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. 2008 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைல் சர்வீஸு, அதுக்கப்புறம் மொபைல் அக்சசரி சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் மொபைல் ஷாப்பு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யாருமே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் அனுபவம் கிடைச்சிருது. அதில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். இதில் மறுபடியும் நம்ம 2015 பார்த்திங்கன்னா நானும் போய் ஒரு 3 ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பித்தேன். தொழில் அனுபவமே கிடையாது. அதுலேயும் கடுமையான மன உளைச்சல். அதையும் கடை வந்து 6 மாதத்துலேயே மூடுற மாரி நம்ம வந்து அது தோல்வி தான் அடைஞ்சோம். அதேமாரி ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து தொழிலில் வந்து அனுபவமாக எது செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி நம்பர் 1 எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் பண்ண முடியல என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் சுத்தமாக நம்ம அனுபவம் இல்லை. ரெஸ்டாரண்ட் வைக்கும் ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அது எப்படி சமைக்கிறது வெளியில் கொண்டு வந்தது, எல்லா தொழிலும் கஷ்டமான தொழில் வந்து ரெஸ்டாரண்ட் தொழில்னா அதை 6 மாதம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாத்தையும் உள்ளிட்டு ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிற மாரி சூழ்நிலை வந்துச்சு. அதனால் தெரியாத தொழில் வந்து செய்ய வேணான்ட்டு அதுலேருந்து மறுபடியும் மொபைல் பிஸ்னஸ்க்கு வந்து மொபைல் பிஸ்னஸ்லேயே நம்ம சாதிக்க வேண்டிய எல்லா பிஸ்னஸ்லேயுமே சாதிக்க வேண்டிய நிறையா இருக்குது. எல்லாத்துலேயும் போய் காலில் கொண்டு அங்கங்கே வைக்காமல் அதிலேயே இன்னும் குரோத் மொபைல் ப்ரொடக்ஷனு. இப்போ உலகமே மொபைல் தான். அதனால் அந்தந்த தொழிலில் வந்து முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிலே வந்து யாருமே போனாங்கன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக அமையும்.